தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி பாலமுருகன். இவர் மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி என தமிழகம் மற்றும் கேரளாவில் 90க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த மாதம் திருட்டு வழக்கு ஒன்றுக்காக அருப்புக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் கேரள மாநிலம் திருச்சூர் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அப்போது வழியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றார். போலீஸ் காவலில் இருந்து தப்பிய பாலமுருகன் கடையம் ராமநதி அணை அருகே உள்ள சுமார் 1000 அடி உயரமுள்ள சிறுமலையின் மேல் பதுங்கியிருப்பதாக கிடைத்த உறுதியான தகவலின் பேரில் சிறப்பு படையைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இரவு நேரத்தில் பலத்த மழை கொட்டி தீர்த்த போதிலும் சக்தி வாய்ந்த லேசர் விளக்குகளுடன் போலீசார் தொடர்ந்து மலைப்பகுதியில் ஏறி தேடினர். இந்த நிலையில் பாறையின் செங்குத்தான பகுதியில் ஏறிய 5 காவலர்கள் மீண்டும் இறங்க முடியாமல் சிக்கிக் கொண்டனர். சுமார் 100 அடி மேல் உயரத்தில் சிறுமலையின் நடுப்பகுதியில் அவர்கள் தொங்கிக் கொண்டிருப்பதால் மீட்பு பணியில் சுணக்கம் நீடித்தது. உடனடியாக ஆலங்குளம் மற்றும் தென்காசி தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் போலீசாரை மீட்கும் பணியில் தீவிரமாக இறங்கினர். இதில் அதிகாலை நேரத்தில் 3 போலீசார் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தொடர்ந்து மற்ற 2வரையும் மீட்டனர். இதனிடையே மலைப்பகுதியில் சுமார் 15 மணி நேரத்திற்கும் மேலாக பதுங்கியுள்ள பாலமுருகனை தப்பிக்க விடாமல் பிடிப்பதற்கு மலையை சுற்றி சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் காத்திருக்கின்றனர். தொடர்ந்து ட்ரோன் கேமரா மற்றும் அப்பகுதியை சேர்ந்த உள்ளூர் வாசிகள் உதவியுடன் குற்றவாளி பாலமுருகனை போலீசார் தேடி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது.